श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय कालमेघं श्री हस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीसन्नमामि शिरसा यदुशैल दीपं श्रीरंगम तिरुमलै तिरुपति कांचीपुरम திருநாராயணபுரம் மேலக்கோட்டை இந்த நான்கும் பிரதானமான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்கள். ஆழ்வார்களாலே பாடப்பெற்ற 108 திவ்யதேசங்கள் என்று கொண்டாடுகிறோம். இந்த நான்கும் முதன்மை பெற்றவை. திருவரங்கம் 2 காவிரிகளுக்கு நடுவிலே பெரிய பெருமாளுடைய சயனம் ரங்கநாதர். உற்சவர் நின்ன திருக்கோலம். விபீஷணனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அடுத்து ஏழுமலையப்பன் திருமலை திருப்பதி. ரிக்வேத காலத்திலிருந்து புகழ் பெற்றவர். வைகுந்தத்தையே துறந்து நம் போன்ற அடியார்களுக்காக திருவேங்கடவனாக ஸ்ரீனிவாசனாக வெங்கடேச பெருமாள் நிற்கும் ஆஸ்தானம். மூன்றாவது பிரம்மாவாலேயே தோற்றுவிக்கப்பட்ட காஞ்சிபுரத்து தேவ பெருமாள் வரதராஜ பெருமான். ஹஸ்திகிரி என்னும் மலைக்கு மேலே பிரம்மாவனுடைய ஹோமகுண்டத்திலிருந்தே தோன்றியவர் வரதராஜன், தேவாதிராஜன். நான்காவது ராமனாலே கண்ணனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட ராமப்பிரியன், மேலும் திருநாராயண பெருமாள். பிரம்மாவனுடைய மானச புத்திரராம் சனகன் சனத்குமாரன் முதலானோர். அப்பேற்பட்டவராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் திருநாரணன். உற்சவர் ராமப்பிரியன். கர்நாடகத்தில் மாண்டியா பாண்டவபுரா தாண்டினால் ஆச்சரியமான யாதவாத்ரி. கண்ணனே இங்கு வந்து உற்சவரை பிரதிஷ்டை செய்திருக்கிறான். இந்த 4 க்ஷேத்திரங்களுமே மகிமை வாய்ந்தவை. ஆனால் அந்த 4க்கும் எல்லாராலும் போய்கொண்டே இருக்க முடியுமா? அவரவர்கள் இந்த பெருமான்களை தங்களுக்கு அருகில் தரிசிக்க ஆசைப்பட்டால் என்ன செய்ய? அதுக்குத்தான் பல இடங்களில் ரங்கநாதர் கோவில், எங்கு பார்த்தாலும் பாலாஜி மந்திர், ஆங்காங்கு வரதராஜ பெருமாளுக்கு கோயில், ஒரு சில இடங்களில் செல்ல பிள்ளை செல்வநாராயணன். அதிலே இன்று நாம் பண்ருட்டி தாலுகாவில் உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள கண்டரக்கோட்டை, அங்கிருக்கும் கோதண்டராமர் கோயிலில் வரதராஜ பெருமாளை சேவிக்க போகிறோம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். வரங்களை கொடுப்பவன் வரதன். பலரும் கொடுக்கலாம். அவர்கள் அனைவருக்குள்ளும் ராஜா வரதராஜன். கொடுப்பவர்களுக்குள்ளே அரசனாக இருக்கிறான். நாம் பெற்றுக்கொள்ளுபவர்களுக்குள்ளே அரசனாக உள்ளோம். பெருமானோ கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆர் வந்து கேட்டாலும் கொடுக்கிறான். பொருளையும் கொடுப்பான், சாந்தி கொடுப்பான், ஞானத்தையும் பக்தியையும் அருளுகிறான். தன் திருவடிகளையே இறுதியாக கொடுக்கிறான். அந்த வரதராஜனைத்தான் சேவிக்கிறோம். ஆனால் வரதராஜனை கொடுப்பவனாக ஆக்க வேணுமானால் அதற்கு பெருந்தேவி தாயார் வேணும். மகாதேவியின் அவளுக்கு திருநாமம். அவளேதான் இங்கே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாராக இருவராக எழுந்தருளி உள்ளனர். இவர்களை தரிசித்துக் கொண்டு மேலும் சிலர் இந்த கோயிலிலே உள்ளனர். இதோ லக்ஷ்மி நாராயண பெருமாள். லக்ஷ்மி தேவியை தன் திருமடியில் அமர்த்தி கொண்டு அடியார்களுக்கு அவள் திருவடியே காட்டி கொண்டிருக்கிறான். விஸ்வக்சேனரை தரிசிக்கிறோம். சேனாபதி ஆழ்வான், பெருமானுடைய சேனைக்கெல்லாம் தலைவர். அதே போல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைவர் பகவத் ராமானுஜன். புண்ணியத்தின் பயனோ அல்லது அடியார்களுடைய பக்தியின் விளைவோ ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்தார். இவர்கள் எல்லாரையும் கண்டரக்கோட்டையில் இன்று நாம் தரிசித்தோம். மேலே விட்ட இடத்திலிருந்து யுத்த காண்டத்தை அடைவோம். 86வது சர்க்கம். லக்ஷ்மணன் இந்திரஜித்து ஆகியோருக்கு நடுவிலே சண்டை தொடங்குகிறது. என்னான்னு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நிகும்பிலா யாகத்தை முடித்து விட்டால் இந்திரஜித்தை யாரும் ஜெயிக்க முடியாது. இது அவன் பெற்றிருக்கும் வரம். இதை நிறைவேற்றுவதற்காக வானர கூட்டத்தையும் ராமலட்சுமணர்களையும் சற்றே
திசை திருப்பிவிட்டு அவர்களை மயக்கமுற வைத்தான் மாயா சீதையை வெட்டி. அதனால் பயந்தனர். அதற்குள் யாகத்தை முடிக்கலாம் என்று இந்திரஜித்தின் திட்டம். ஆனால் சதி திட்டம் தவிடுபடியாகியது. விடவில்லை விபீஷணன். தன் 4 மந்திரிகளோட வந்தான். உண்மை எடுத்துரைத்தான். லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு நிகும்பிலையை நோக்கி நடந்தான். அத தஸ்யாம் அவஸ்தாயாம் லக்ஷ்மணம் ராவணானுஜா பரேஷாம் அஹிதம் வாக்கியம் அர்த்த சாதகம் அப்ரவீத். அப்பதான் லக்ஷ்மணனிடத்தே விபீஷணன் எடுத்து கூறுகிறான். அதோ ஒரு மரம் தெரிகிறது பார். அதிலிருந்து சற்று தொலைவில் நிகும்பிலா தேவியை வைத்துக் கொண்டு யாகம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த சன்னிவேசத்தை புரிந்து கொள். அந்த யாகத்தை அவனை முடிக்க விடக்கூடாது. யாகம் பண்டச்சே தொந்தரவு வரக்கூடாதுன்றதுக்காக பல ராட்சசர்களை காவலுக்கு வைத்திருக்கிறான். முதல்ல நம்முடைய குரங்கு படை அரக்கர்களை அழிக்கட்டும், ஹனுமானை முன்னேற்றி கொண்டு செல்லட்டும். அரக்கர்கள் படும்பாடு சத்தம் அது தாண்டி நீ அவனை அடிக்க வேண்டும். அவன் கண்டிப்பா யாகத்தை விட்டு எழுந்து வர வேண்டும். இதுதான் உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். லக்ஷ்மணா செய்வாய். எதேதத் ராட்சசானீகம் மேகசியாமம் விலோக்கியதே ஏதத் அயோத்தியதாம் சீக்கிரம் கபிபிஷ்ச சிலாயுதைஹி. அவன் செய்வதை தடுப்பாய். விபீஷண வசஸ்ருத்வா லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா லக்ஷணா. நல்ல அடையாளங்களை கண்டான் லக்ஷ்மணன். தனக்கு வெற்றிக்குரிய சின்னங்கள் அபசகுனங்கள் இல்லாமல் நல்ல சகுனங்கள் தெரிய சரி இவனை விட்டு வைக்க வேண்டாம்னு அம்பு மாறி பொழிந்தான். கோரமான யுத்தம் பிறந்தது. வானரங்கள் எல்லாம் அரக்கர்களை அழித்தனர். அரக்கர்கள் தாளமாட்டாமல் கூக்குரலிட்டனர். அந்த குரல் தான் இந்திரஜித்துக்கு முதல் தொந்தரவு. தன் அடியார்கள் தன்னை சேர்ந்தவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று ஏற்கனவே அவனுக்கு தொந்தரவு. போராததற்கு லக்ஷ்மணன் சரமாரி இந்திரஜித்தின் மேலில் அடித்தான். நிவேசயந்த சஸ்திராணி சக்ருஸ்தேசு மகத்பயம் ரக்ஷசாம் யுத்தமானானாம் மகத்பயம் அஜாயத. இனிமேல் நம்மால் தாங்க முடியாதுன்னு ராட்சசர்கள் இந்திரஜித்திடத்திலே போய் என்னை எப்படியாவது காக்க வேண்டும்னு மன்றாடினர். இத்தனைக்கும் இந்திரஜித்து கூறி வைத்திருந்தான், என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த யாகத்தை முடித்து விட வேண்டும்னு. கடைசியா முடிக்க முடியவில்லை. எழுந்திருந்தான். உததிஷ்டத துர்தர்ஷா சகர்மணி அனுதிஷ்டதே சகர்மணி அனனுதிஷ்டதே விருக்ஷாந்தகாரான் நிர்கம்ய ஜாதக்ரோதா ச ராவணி. ராவணி ராவணஸ்ய அபத்தியம் புமானு ராவணி. ராவணனுடைய மகனான இந்திரஜித்து சற்றே மறைவிடத்தில் ஒரு மரத்தினுடைய மறைவிடம் அங்கு அமர்ந்து கொண்டு யாகம் பண்ணி கொண்டிருந்தான். இனி தாங்க மாட்டாமல் ஹனுமான் வருகிறார். பண்ண விடாமல் குடங்களை போட்டு உடைக்கிறார். ராட்சர்கள் எல்லாம் அழிந்து போகின்றனர். அவனவன் எட்டி இவனையே உதைக்க ஆரம்பிக்கிறான். தாங்காமல் சரின்னு கர்ஜித்து கொண்டு ஒரு சிங்கம் எப்படி சீறி புறப்படுமோ இனி உங்களை விட்டு வைத்தேனா பார் என்று அதி வெறுப்போட கோபத்தோட கதறிக்கொண்டு இந்திரஜித் எழுந்திருக்கிறான். அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் வெளியில வர வைக்க வேணுங்கிறதானே இவர்களுடைய பிரயத்தனமே. அண்ண முயற்சி அத்தனை அதுக்குத்தானே. திருஷ்வைவது ரதஸ்தந்தம் பர்யவர்த்தத தத்பலம் தஸ்மின்ஸ்து காலே ஹனுமான் உருஜத்ஸ துராசதம் தரணீதர சங்காச மகாவிருக்ஷம் அரிந்தமஹ. அவனுடைய தேரில் ஏறி அமர்ந்தான். அதோ தொலை தூரத்தில் தேர் நிற்கிறது. அந்த தேர் இவர்களை நோக்கித்தானே வர வேண்டும். வரும்னு நினைத்து கொண்டு ஹனுமான் ஆக்கிரமித்தார். கையில் பெரும் வேரோட மரத்தை பிடுங்கிக் கொண்டு தேரில் அடிக்க போகிறார். ஆனால் நேரே தேர் இங்கு நோக்கி வரவில்லை, மற்றொரு இடத்தை நோக்கி செல்ல முற்பட்டது. இவர்களுக்கு புரியல. ஏது நம்ம இடத்துல தானே சண்டைக்கு வரணும், இவன் ஏன் மற்றொரு இடத்துல போறான்? இவர்கள் பேரில் அம்பு விடுறார், ஆனா வருவது இவர்கள் பேரில் வரவில்லை. ஹனுமான் அவனோட சண்டையிட போனார். ஆனால் இல்லை. சாரதி உவாச்சேதம் யாகியத்ரேஷவானரா க்ஷயமேவகி நக்குர்யாது ராட்சசானாம் உபேட்சிதா. தன்னுடைய சாரதியை பார்த்து இந்திரஜித்து கூறுகிறார், தேரை சற்று திருப்பு. ஒரு இடப்பார் ஒரு மரத்தை நோக்கி தேர் போயிட்டு, ஆனா அப்படி போக விடாமல் ஹனுமான் மேல மேல ஆக்கிரமிப்பு பண்ணவே முதல்ல போய் ஹனுமானை அழித்து விட்டு அப்புறம் அந்த மரத்தை நோக்கி போவோம் என்று முடிவெடுத்த இந்திரஜித்து ஹனுமான நோக்கி தேரை செலுத்த சொன்னார். அவரும் வந்தார். யுத்தஸ்வ யதிசூரோசி ராவணாத்மஜ துர்மதே. எங்கோ போகிறாயே நினைத்தேன், நல்ல வேளை என்ன நோக்கி வந்தாய். ஏ துர்மதி படைத்தவனே, ராவணனுக்கு கடைசியாக தங்கி இருக்கிறவனே, என்னோட சண்டையிடு. என்னை தாண்டினால் தான் இலக்குவனிடத்திலே போக முடியும் என்று பெரும் யுத்தம். ஹனுமான் போருக்கு அழைத்தார். ராவண ஆத்மஜாச்சஷ்டே லக்ஷ்மணாய விபீஷண
யஹ ச வாசவ நிர்ஜேதா ராவணஸ்ய ஆத்மசம்பவः ச ஏஷ ரதமாஸ்தாய ஹனுமந்தம் ஜிகாம்சதி. ஹனுமானை நைய புடைக்க ஆரம்பித்தான். விபீஷணன் லக்ஷ்மணனிடத்திலே சொல்லுகிறார், ஹனுமானை அப்படி அடிபட விடக்கூடாது. இலக்குவனே, நீதான் ராமனிடத்தை அனுமதி பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய கை லாகவத்தை காட்டு. நீ இந்திரஜித்தோட போர் செய்ய வேண்டும். அப்பதான் அவனை அடக்க முடியும் என்று விபீஷணன் கூறுகிறார். அடுத்த சர்க்கம் 87வது சர்க்கம். இந்திரஜித்தும் விபீஷணனும் பேசிக்கொள்ளும் சர்க்கம். ஏன் பேச்சு? சண்டை போட வேண்டிதானே, ஏன் பேச்சு பார்ப்போம். ஏவமுக்த்வாது சௌமித்ரிம் ஜாதஹர்ஷோ விபீஷணः தனுஷ்பாணிம் தமாதாய தரமானோ ஜகாமசா. இப்படி லக்ஷ்மணனுக்கு நன்கு சண்டையிடுவாய்னு ஊக்கமளித்து விட்டு அவனையும் அழைத்து கொண்டு முன் நிறுத்தினான். அப்போது ஹனுமானை ஓரளவு அடித்திருந்தான். ஹனுமான் சற்று சோர்ந்திருந்தார். உடனே தேரை இவர்களை நோக்கி கொண்டு வராமல் மறுபடியும் முன்னால் சொன்னேனே ஒரு மரத்தை நோக்கி போவான்னு, அந்த மரத்தை நோக்கியே போக முற்பட்டான். லக்ஷ்மணனுக்கு புரியவில்லை, இவன் ஏன் சண்டைக்கு நம்மோடு வராமல் மரத்தை நோக்கி போகிறார். அந்த மர்மத்தை தான் உடைத்தான் விபீஷணன். அவிதூரம் ததோகத்வா பிரவிஷ்யது மகத்வனம் ஞக்ரோதம் பீமதர்சனம். அது மர்மம் பார். அதோ மரம் இருக்கிறதே, அந்த மரத்தின் கீழ் தான் இவன் பலி கொடுப்பான், தேவதைகளுக்கு உபகாரம் படைப்பான். அதுல பண்ணிட்டு சண்டைக்கு வந்தானால் அந்த தேவதையினுடைய அருளாலே கண்டிப்பா இவன் வெற்றி பெறுவான். இப்படித்தான் இதுவரை அனைவரோடையும் ஜெயித்திருக்கிறான். நீல ஜீமூத சங்காசம் ஞக்ரோதம் பீமதர்சனம் யுகோபகாரம் பூதானாம் பலவான் ராவணாத்மஜா. ஆகவே அந்த மரத்தடிக்கே இவனை போக விட வேண்டாம் லக்ஷ்மணா, இப்போதே அடி. லக்ஷ்மணன் அம்பு மாறி பொழிந்தான். அவனால் மரத்தடிக்கு போக மாட்டாமல் திரும்புகிறான் இந்திரஜித்து. திரும்பினவுடன் விபீஷணன் தான் காதை கடித்தான்னு தெரிந்து கொண்டு விட்டான். ஓ, நம் மர்மத்தை நம் சிற்றப்பனே எதிராளிக்கு சொல்லிக் கொடுக்கிறானே. கோபம் கொப்பளித்தது. சிற்றப்பனை பார்த்து பேசினார். ந ஜாதித்வம் ந சௌஹார்தம் ந ஜாதிஸ்தவ துர்மதே சோச்சஸ்தவதி துர்புத்தே நிந்தனீயஸ்ச சாதுவிகி. உன்னை கண்டாலே வெறுப்பாக இருக்கிறது. யாரானும் யாரோடையோ சேர்ந்து கொண்டு அவன் குணத்தை கொண்டாடி கொண்டு தன் ஜாதி தன் ரத்தம் தன் உடன்பிறப்புகளை காட்டி கொடுப்பார்களா? பெரியோர்களாக இருந்தா கூட தப்பு பண்ணவனா இருந்தாலும் வேண்டியவனை காப்பாற்றி வேண்டாதவனுடைய குணத்தை மறக்க வேணும். ஒருத்தர் வேண்டாதவரா இருக்கார், அவர்கிட்ட நல்ல குணம் இருந்தா கூட அதை எடுத்துக்க கூடாதான். நமக்கு வேண்டியவர்கள் சற்று தப்பு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டுதானே தீர வேண்டும். நம்ம உறவுக்காரரே தப்பு பண்ணான்னா காட்டி கொடுத்துட முடியுமா? இதுதான் அவனுடைய வாதம். அது சரியா தப்பான்னு பேச்சில்லை. இதைத்தான் இந்திரஜித்து விபீஷணிடத்தை கேட்கிறான். குணவான் வா பரஜனா சஜனோ நிர்குணோபிவா. மாற்றான் குணசாலியாவே இருக்கட்டும், சொந்தக்காரன் தோஷமுள்ளவனாவே இருக்கட்டும், அப்படியா இருந்தாலும் சொந்தக்காரனுக்கு தானே கூட நிற்க வேண்டும். நீ இப்படி காட்டி கொடுக்கிறாயே, நீ என்ன போழையா என்று கேட்டான். விபீஷணன் திரும்ப கூறினான், நீ சிறுவன், தெரியாமல் பேசுகிறாய். என்றோ என்னுடைய குணம் உனக்கு தெரியும். என்று நான் பிரம்மாவிடத்தில் வரம் பெற்றேனோ சத்துவகுணம், நல்ல குணம், சாந்தி, தர்ம சிந்தனை, இதோடுதான் நான் வாழ்ந்திருக்கிறேன். பெரத்தியான் மனைவி அபகரிப்பது, பெரத்தியார் சொத்துக்கு ஆசைப்படுவது, அதர்ம மார்க்கத்தில் நடப்பது, தவறாக ஏசுவது, யாரையோ அடிக்க போவது, இது இத்தனையும் உன் அண்ணனுக்கு வழக்கமாக இருந்தது. எவ்வளவோ எடுத்து கூறினேன். அவனிடத்தில் குற்றம் இருக்கிறது, அதை நீயும் துணை போகிறாய். ஆகவே உங்களுக்கு பேசுவதற்கே தகுதி கிடையாது. பிராத்ரா விஷமிசீலோபி கதம் பிராதா நிரஸ்யதே பரஸ்வானாஞ்ச ஹரணம். மாற்றான் மனைவி அபகரிப்பது, பரதாராபமர்சனம், மாற்றான் மனைவி மாற்றான் சொத்தை எடுத்துக் கொள்வது, சுகிருதாம் அதிசங்கா, சுகிருத்தாக இருந்த நான் எவ்வளவு வேண்டியவனா இருந்தேன், நல்லது சொன்னேன், என்னையே கழுத்தை பிடித்து தள்ளினான். இத்தனை இருக்கிறவனுக்கு நான் செய்தது குற்றமில்லை. உங்கள் நாட்டை காக்கணும், மக்களை காக்கத்தான் நான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இந்திரஜித்து, நீ இந்த இடத்தை தாண்டி போக முடியாது. அந்த மரத்தடிக்கு செல்ல விட மாட்டேன். இலக்குவனை ஜெயித்தால் தான் நீ போக முடியும். ஆனதை பார் என்று பதில் கூறினான். பெரும் போர் வெடிக்கிறது. பார்ப்போம். இந்நிகழ்ச்சி